MCR Pure Cotton Club, formals and casual shirts. கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல ஒரு லேண்ட் வெறும் 8 லட்சம் தான். ஸ்ரீ பேபி ப்ளூ ஜே கோயம்புத்தூர். AAA College of Engineering and Technology, Sivagasi, counseling code 4680. தெருநாய்கள் அப்படின்னாவே அவங்க அதை தொல்லையாக தான் பார்க்குறாங்க. இத்தனை நாள் பொறுத்துக்கிட்டு இருந்தவங்க இப்போ நாயே இருக்கக்கூடாதுங்கிற நிலைமையை நோக்கி தள்ளிக்கிட்டு வராங்க. மேன்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்த நாய் இன்னைக்கு மேன்ஸ் பெஸ்ட் எனிமியாக மாறிடுச்சு. நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோவே சொல்லுறாங்க தட் சைல்ட் டிராஃபிக்கிங் எவ்வளோ மோசமாக இருக்குன்னா 8 மினிட்ஸ்க்கு ஒரு சைல்டு காணாம போகிறாங்க அப்படின்ட்டு. அப்படி இருக்கிற நம்ம நாட்டில் நாய்க்கடி தான் எங்களுக்கு தொல்லை, அது போயிடுச்சுன்னா நாங்கள் நிம்மதியாக இருப்போம் சொல்கிறது இட்ஸ் நாட் ரைட். அதாவது நீங்கள் டாகை லவ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால மனிதத்தை மறந்து பேசிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் எங்களோட மனிதாபிமானம் இருக்குது அப்படின்றத தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர்த்து ஹியூமன்ஸ் கிட்ட இல்லை அப்படின்றத யாரால ப்ரூவ் பண்ண முடியும்? இங்கே இருக்கிறவங்களே ஒரு 60 தெரு அவங்களால கவர் பண்ண முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் 6 கோடி நாய்கள் இருக்காங்க. அவங்களுக்கான தீர்வு உங்களால் கொடுக்க முடியுமாங்கிற கேள்வியும் இருக்கிறேன். யூ கேனாட் ட்ரீட் ஆல் டிசீசஸ் லைக் இல்லாமல் எனக்கு நாயே வேண்டாம் அப்போ அப்படின்னு எப்படி சொல்லுவீங்க? நீங்கள் குழந்தை இப்படி கடிச்சிட்டா அப்படின்னு கொதிக்குது, அவங்க வீட்டு குழந்தைக்கே நடந்த மாதிரி. ஏன் சார் குழந்தைங்கன்றது அவ்வளோ ப்ரையாரிட்டியாக இருக்கும்போது ஏன் குழந்தைங்க மேலே இவ்வளோ வன்மம், ஏன் எவ்வளோ மர்டர்ஸு ரேப்ஸுன்னு நடக்குதுன்னு சொல்லுங்கள். அது இன்னொருத்த பண்ணுறது தானே, அவனுக்கு அது குழந்தையாது இல்லைங்க. அப்போது ராபிஸ் வேக்சினேஷன் போட்டா நமக்கு ராபிஸ் வராதுன்ற விழிப்புணர்வு அங்க பாமர மக்கள் இன்னும் யாருக்கும் தெரியாது. அதாவது நம்ம ஆளுங்க வண்டி ஏத்திட்டு போயிடுவாங்க, அதெல்லாம் இங்க யாருமே பேச மாட்டாங்க. இங்க நாய்க்கு என்ன குரூவாலிட்டி நடக்குது, நாய் வாய் கிடையாது அது சொல்றதுக்கு. அப்படி நடந்தா ரேப்ல இருந்து அபியூஸ்ல இருந்து எல்லாமே அதுக்கும் தான் நடக்குது. ஏழை விட ஏழையான இந்த தெருவுல கஷ்டப்படுற ஜீவங்களுக்கு சாப்பாடு வைக்கிறோம், அதுக்கு வாயும் இல்லை. உங்களுக்கு வாயாவது இருக்கு, கை இருக்கு, இப்படி பிச்சை எடுக்கையாவது கை இருக்கு, நடந்து போய் ஏதாவது ஹெல்ப்னு கேட்க கால் இருக்கு. ஒருத்த அடிச்சுட்டா கூட இன்னொருத்த கொஞ்சம் அன்பு காட்டினா வாலாட்டிட்டு வரும். ஏன் ரேப் பண்றவங்க கிட்டேயே பாவம் அது வாலாட்டிட்டு போதுங்க, ஏன் அவனுக்கு அடிச்சு கொதறிடலாம்ல. இந்த குழந்தைங்களை சுட்டு போடுறது இது எல்லாமே பண்றதுக்கான அடிப்படை எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா ஃபீடர்ஸ் ஓவர் ஃபீட் பண்றாங்க நாய்க்கு. எங்களை நீங்க எதுக்கு காலர் பிடிச்சி கேட்குறீங்க? நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க, காசு இல்லை ஏதோ ஒன்று ஹெல்ப் பண்ணுறீங்க, அந்த ஃப்ரெண்டு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டாரு, நீங்கள் பொறுப்பு எடுத்துப்பீங்களா ஹெல்ப் பண்ணதுக்கு? டாக் அடிச்சா அந்த பொறுப்பு நான் எடுத்துக்கிறேன். சும்மா இருக்க டாக் ஒருத்தன் கொள்றான், அப்போ அதுக்கு நீங்கள் பொறுப்பு எடுத்துப்பீங்களா? எதுக்கு இருக்கணும் நாயின்னு கேட்கிறாரு முரளிதரன். எதுக்கு இருக்கணும் நாய்? நாய் கடவுள் படைச்சது, நீயோ நானோ கடவுள் படைச்சது, எதுக்கு இருக்கணும்ன்ற எப்படி ஒரு கேள்வி கேட்பேன். நீ கடவுளா? சார் எல்லா டாகும் துரத்தலையே சார், ராபிஸ் அந்த டாகோ இல்ல இது ரொம்ப தப்பான வாதம், ரொம்ப தப்பான வாதம். வேற எது எல்லா நாயும் துரத்தலன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? வணக்கம். தெருநாய்கள் குறித்த விவாதம் அனல் பறந்துகிட்டு இருக்கு. விஜய் டிவி நீயா நானா ஷோக்கு பிறகு தெருநாய்கள் இல்லாத நகரம், தெருநாய்கள் கண்டிப்பாக நகரத்தில் இருக்கணும் அப்படிங்கிறதான டிபேட்டுகள்லாம் நம்ம பார்க்குறோம். இங்கே தெருநாய்கள் கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த கோரிக்கையை முன்வைத்து நம்மிடையே இணைஞ்சிருக்காங்க அனிமல் ஆக்டிவிஸ்ட் மார்டினா, சமரன், சந்தியா, அருண், பிரவீன். வாங்க பேசலாம். வணக்கம். முதல்ல நான் மார்டினா உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். இப்போ அந்த ஒட்டுமொத்த விவாதம், இப்போ விவாதத்துடைய கருப்பொருள் தெருநாய்கள் குறித்த பார்வை. நீங்க சொல்றீங்க கம்யூனிட்டி டாக்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்றீங்க. ஸோ தெருநாய்கள் குறித்த பார்வை சமூகத்துல என்னவா இருக்கு, பொதுமக்களிடையே என்னவா இருக்கு? தெருநாய்கள் அப்படின்னாவே அவங்க அதை தொல்லையா தான் பாக்குறாங்க. ஆனா எல்லாரும் அப்படி பாக்குறாங்களான்னா கிடையாது. ஒரு சில பேருக்கு அவங்களுக்கு அது வேண்டாம்னு நினைக்கிறாங்க, அதை இது பண்றாங்க. பட் எல்லாருமே பாத்தீங்கன்னா சாப்பாடு வைக்கக்கூடாது, நாங்களும் வைக்கக்கூடாது, அடுத்தவங்களும் வைக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. குட்டி போட்டாலோ இல்ல அதைக்குமே இடம் கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. பிளஸ் மழை இல்ல வெயில் வந்தாலும் அதுக்கும் அலோவ் பண்ணக்கூடாது, உள்ளே கேட்டுள்ளே அலோவ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஸோ மோஸ்டா அது அவங்களுக்கு எல்லாமே ஒரு தொந்தரவா தான் பாக்குறாங்களே தவிர்த்து அதோட நல்ல குணங்களை அவங்க பாக்குறது கிடையாது. நமக்கு எவ்வளவு தூரம் செக்யூரிட்டியா இருக்கு, நம்ம கூட எவ்வளோ கைண்டா இருக்கு, நமக்கான என்ன நமக்கும் அவங்களுக்கும் இருக்கிறான எதுக்காக இருக்கு அப்படின்றத, கடவுள் படைச்சது நம்மளோட நாய் அப்படின்றத கொஞ்சம் கூட யாருமே அதை உணர மாட்டேங்கிறாங்க. பட் அதை உணரணுன்றது தான் என்னுடைய எண்ணம். சமரன் சார், நீங்க சொல்லுங்க சார், உங்களுடைய பார்வை தெருநாய்கள் குறித்து மக்கள் என்ன மாதிரியான ஒரு பார்வை முன்வைக்கிறாங்க? என்ன கேட்டால் பெரும்பான்மையான மக்கள் எதிர்க்கிறாங்க, திருநாய்களை பிடிக்கல, வெறுக்கிறாங்கன்னு சொல்கிறத நான் ஏற்க மாட்டேன். அது ப்ளோன் அவுட் ஆஃப் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லுவேன். யூனிவர்சிட்டி ஆஃப் எடின்பர்க் கண்டக்ட் பண்ண ஒரு ஸ்டடியில் சொல்கிறாங்க, 80% மேலே நாய்கள் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க, மக்கள் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் நாய்க்கும் தொடர்பே கிடையாது. அவங்க நடக்கிறாங்க, நாய் தெருவில் இருக்குது. வெறும் 2% தான் அந்த நாய்க்கும் அவங்களுக்கும் ஏதோ ஒரு எதிர்மறையான
விளைவு வருது. நாய் குலைக்கிறதோ, துரத்துறதோ, கடிக்கிறதோ வெறும் 2% தான். ஆனா இன்றைய சமயத்துல நம்ம இதை ப்ளோ அப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த சிசிடிவி ஃபுட்டேஜோட வரப்ப அதை எல்லா ஊடகங்களும் போடுறப்ப மக்கள் மனது கொஞ்சமா மாறிக்கிட்டே வருது. தெருநாய்களை ஆபத்தாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒண்ணுமே பண்ணாத நாய் கூட சில நாள் பொறுத்துக்கிட்டு இருந்தவங்க இப்ப நாயே இருக்கக்கூடாதுங்கிற நிலைமையை நோக்கி தள்ளிக்கிட்டு வராங்க. மேம் உங்களுடைய கருத்து மேம்? சபரன் சொன்ன மாதிரி இட்ஸ் டோட்டலி ப்ளோன் அவுட் ஆஃப் ப்ரொபோர்ஷனுங்க. மேன்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்த நாய் இன்னைக்கு மேன்ஸ் பெஸ்ட் எனிமியா மாறிடுச்சு. அது எதுக்காக அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் சில்ட்ரன், எங்க குழந்தைங்க சேஃபா இருக்கணும், அதனாலதான் எங்களுக்கு நாய் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. நாங்க ஹேட் பண்ணல, ஆனா இதுக்காக எங்களுக்கு பாதுகாப்பு வேணும். மனுஷங்களுக்கு லைக் வி ஆர் வாக்கிங் ஆன் த ரோடு, தெருவில் போகும்போது குழந்தைங்க தனியா போறாங்க, பெரியவங்க தனியா போறாங்க, அதனால எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை நாயினால அப்படின்னு சொல்றாங்க. ரேபீஸ் அதிகமா இருக்கு, நம்ம நாட்டுல தான் ரேபீஸ் அதிகமா இருக்கு. இட்ஸ் டோட்டலி ப்ளோன் அவுட் ஆஃப் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு யாரு பேசுறோம்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த இந்தியால சைல்ட் டிராபிக்ங்கிறதே த மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் கிரிமினல் ஆக்டிவிட்டியா இருக்கிற இந்தியால இருக்கிற நம்ம பேசிட்டு இருக்கோம். இது நான் சொல்லல, நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோவே சொல்றாங்க தட் சைல்ட் டிராபிகிங் எவ்வளவு மோசமா இருக்குன்னா 8 மினிட்ஸ்க்கு ஒரு சைல்டு காணாம போறாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்படி இருக்கிற நம்ம நாட்டுல நாய்க்கடி தான் எங்களுக்கு தொல்லை, அது போயிடுச்சுன்னா நாங்க நிம்மதியா இருப்போம் சொல்றது இட்ஸ் நாட் ரைட். மக்களோட பார்வை பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நெகட்டிவா இல்லை. சொன்ன மாதிரி 80% பாசிட்டிவா தான் பாக்குறாங்க. பட் இவங்க பழக மாட்டாங்க. டாக் கிட்ட பழகினாதான் அதோட அன்பு தெரியும், அது என்ன மாதிரி ஒரு அனிமல்னு புரியும். அதை பழகாமையே டாக்னாலே நெகட்டிவ், கடிக்கும் இப்படின்னு ஒரு இது எடுத்துடுறாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, அவங்க டாக் கிட்ட பழகினா மட்டும்தான் தெரியும். ரீசெண்டான விவாதம் அனிமல் ஆக்டிவிஸ்டுகள் மேல ஒரு ஒரு பெரிய ஒரு குண்டையை தூக்கி போட்ட மாதிரி டாக் லவர்ஸ். அதாவது மேம் ரொம்ப தெளிவா இருக்காங்க. புட் த டேர்ம் கரெக்ட், டாக் லவர்ஸ். உங்களுடைய புனிதம், அந்த நாய்களை குறித்தான அந்த புனிதம், அந்த 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 என்ன சொல்றது, அந்த கேரிங்கே போலியா இருக்கு. அதாவது நீங்க டாகை லவ் பண்றோம் அப்படிங்கறதுனால மனிதத்தை மறந்து பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டு எல்லாம் பாத்தீங்க. அதுக்கு உங்களுடைய பதில் என்ன சார்? நாங்க மனிதத்தை மறந்து பேசுறோன்றது யாருமே எங்களை பார்த்ததே கிடையாது. நாங்க வாயிலா ஜீவனங்களுக்கே நாங்க இவ்வளவு அது பேச முடியாது, அதுக்கே நாங்க இவ்வளவு அன்பு காட்டுறோம். ஒரு அடிபட்டு இருக்கு அப்படின்னா அதோடைய வலி எப்படி இருக்குன்றத நாங்க உணரும் போது, அப்ப மனுஷங்களுக்கும் வலி இருந்தா நாங்க அதையும் உணர்றோம். எத்தனை ரெஸ்கியூஸ் பண்ணியிருக்கோம், அனிமல்ஸ் ரெஸ்கியூஸ் மட்டும் இல்லாம ஒருத்தவங்க அடிபட்டு இருந்தா கூட நாங்களே ஆம்புலன்ஸை வர வச்சிருக்கோம். நாங்களே இப்ப அந்த குழந்தை இறந்தது நாங்களுமே அதை வருத்தப்படுறோம் சார். 2 உயிரும் எல்லாமே சமம் சார். உயிர்ன்றது எல்லாமே சமமானது. குழந்தை உயிரும் நாய் உயிரும் வேற வேற கிடையாது அப்படின்றதான் நாங்க சொல்றோம். குழந்தைக்கும் அதே ரத்தமும் சதையும் தான், டாகுக்கும் அதே ரத்தமும் சதையும் தான். 2 பேருக்கும் வலி வேதனை எல்லாமே ஒண்ணுதான். சோ இததான் நாங்க 2 பேரையும் தான் பாக்குறோம். ஆக்சுவலி நீங்க ஆப்போசிட்ல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, நாங்க எங்க குழந்தைய கடிக்குது, போறவரவங்களை விரட்டுறது, இதை மட்டும் தான் சொல்றாங்க. நாங்க அதை தாண்டி எங்களோட வேலையும் பார்த்துக்கிட்டு நாங்க அதை தாண்டி அதுக்கு வேக்சினேஷன் பண்றோம். அதாவது தடுப்பூசி போடுறோம் ராபிஸ்க்கு. ஒரு சமூக ஆர்வலரா இல்லாம லைக் ஒரு நார்மல் பர்சனா எங்களால என்ன பண்ண முடியுமோ ஒரு NGO வர வச்சு நாங்க வேக்சினேஷன் போடுறோம், கருத்தடை பண்றோம், சாப்பாடு வைக்கிறோம். இப்போ நாங்க சாப்பாடு வச்சாதான் அது ஹெல்தியா இருந்து உங்களுக்கு கருத்தடைக்கே அதால ஃபிட்டா போக முடியும். கருத்தடையே பண்ண முடியல அப்படின்னா இன்னும் இன்க்ரீஸ்டா போய்கிட்டே தான் இருக்கும், குட்டி போட்டுக்கிட்டே தான் இருக்கும். எங்களுடைய வேலையும் தாண்டி நாங்க அதை சாப்பாடு போடுறதையும் பார்த்து ஆக்சிடென்டா, இது ஒரு மனிதாபிமானத்தின் அடிப்படையில் தான் நாங்க பாக்குறோம் இதை. இப்போ நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க எங்களோட மனிதாபிமானம் இருக்கு அப்படின்றதான் நீங்க பார்க்கணுமே தவிர்த்து ஹியூமன்ஸ் கிட்ட இல்ல அப்படின்றத யாரால ப்ரூவ் பண்ண முடியும்? டாக் லவர்ஸ் கிட்ட, அனிமல் ஆக்டிவிஸ்ட் கிட்ட இதுக்கான ஒரு சொல்யூஷன் அப்படின்னு சொல்றப்ப உங்க எல்லாருடைய சொல்யூஷன் கம் அப் பண்ணும்போது உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு சொல்யூஷன் கொண்டு வருவீங்க. அது ரொம்ப சின்ன சைஸா இருக்கு. ஆக்சுவலா சமரன்னால ஒரு 4 தெரு பார்த்துக்க முடியும், ஒரு 10 தெரு பார்த்துக்க முடியும், மார்டினாவால ஒரு 10 தெரு பார்த்துக்க முடியும், சந்தியா மேமால ஒரு 10 தெரு, அந்த மாதிரி இங்க இருக்கிறவங்களே ஒரு 60 தெரு அவங்களால கவர் பண்ண முடியும். அப்படிங்கிற பட்சத்துல 6 கோடி நாய்கள் இருக்காங்க, அவங்களுக்கான தீர்வு உங்களால கொடுக்க முடியுமாங்கிற கேள்வியை முன்வைக்கிறாங்க. நீங்க கேட்ட அந்த சொல்யூஷன் அப்படிங்கிறது என்னங்கிறத பொறுத்து தான் ஆன்சர். வெறும் சாப்பாடு போடணும், நாயை வளர்த்துக்கிட்டே இருங்கிறது நாங்கள் கொடுத்த சொல்யூஷன் கிடையாது. கருத்தடை பண்ணி கூப்பிட்டு அதே இடத்துல தடுப்பூசி போட்டு விடுங்கிறது தான் சொல்யூஷன். இதை நாங்கள் ஒரு தெருவுக்கு அவங்கவுங்க பண்ணுறாங்களான்னு பார்த்தா போதும், அவங்க கூட பண்ண வேண்டாம். இதை பண்ண வேண்டியது அரசாங்கம். 100% ஃபேட்டல் ரேபிஸ் அப்படிங்கிறதுனால தானே மக்கள் இவ்வளவு ஒரு அச்சத்துக்குள்ளாகிறாங்க. இவ்வளவு ப்ரிகாஷனரியா என்ன சொல்றது, வெறுநாயை பார்த்தாலே ஒரு 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 அவர்ஷன் ஏற்படுறது காரணம் அந்த நோயுடைய தன்மையும் இருக்கு இல்லையா? அப்போ மக்களையும் நம்ம குறை சொல்ல முடியாது இல்லையா? ரேபிஸ் இஸ் 100% ஃபேட்டல் தான், பட் இட்ஸ் 100% ப்ரிவென்டபிள் கூட. ஸோ நிறைய ப்ரிவென்டபிள் டிசீஸ் இருக்கு, அது அப்படிதான் நம்ம ஜெயிச்சிருக்கோம். ஸோ இது மேல அவேர்னஸ் தான் இல்லை. ரேபிஸ் அப்படின்னா
ரேபீஸ் வந்தா என்ன அப்படின்னு பாக்குறாங்க. ரேபீஸ் எப்படி வராம தடுக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஸோ ப்ராப்பரா வேக்சினேஷன் போடுறது, அது நாய்க்காகட்டும், இல்லைன்னா அது கடிக்கும் போதோ கீறும் போதோ ஏதோ ஒண்ணு நடக்கும்ல, அந்த சம்பவம் அந்த இன்சிடென்ட் நடக்கும்போது வந்து நம்ம எப்படி அது மேனேஜ் பண்ணணும், எப்படி ரேபீஸ் வேக்சின் போட்டுக்கணும், அந்த அவேர்னஸ் கூட இருக்கணும், கண்டிப்பா இருக்கணும். இப்போ கோவிட் வந்து நிறைய பேர் இறந்து போனாங்க இல்லையா. கோவிட் இஸ் ஆல்சோ வெரி, உங்களுக்கே தெரியும் எத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க. கோவிட் இஸ் ஆல்சோ a disease, ரேபீஸ் இஸ் ஆல்சோ a disease. அப்ப அந்த டிசீஸை எதிர்த்து நம்ம என்ன பண்ணணும்? இப்ப கேன்சர் வருதுங்க, கேன்சர் வந்து கேன்சருக்கு கியூரே இல்லை தானே. எத்தனை கேன்சர், எத்தனை விதமான கேன்சர்ஸ்க்கு கியூர் இருக்கு. இப்போ 4th ஸ்டேஜ் கேன்சர் வந்த பிறகு ஒரு 4 வீக்ஸ்ல இறந்து போறாங்க, 8 வீக்ஸ்ல இறந்து போறாங்க. அந்த மாதிரி நிறைய நடக்குது. அப்போ அதெல்லாம் வந்து நம்ம யூ கேனாட் ட்ரீட் ஆல் டிசீசஸ் லைக் இல்லாம எனக்கு நாயே வேண்டாம் அப்போ அப்படின்னு எப்படி சொல்லுவீங்க நீங்க? சொல்ல முடியாதுல்ல. ரேபீஸ் வெறும் நாயால வர்றது இல்லையே, பூனையால வரும். அப்புறம் மோஸ்ட்லி வர்றதே வந்து இந்த இது வாட் யூ கால் மங்கூஸ் எல்லாம் நிறைய ரேபீஸ் வரும். ஸோ அதனால நீங்க வெறும் நாய் தான் அது அங்க பிரச்சனை ரேபீஸ்க்கு அப்படின்னு நீங்க பார்க்க முடியாது. மங்கீஸ்னால வரும். அது கொஞ்சம் என்னன்னு அவேர்னஸ் வேணும், அது தெரிஞ்சுக்கணும், கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அது நான் ஏன் தெரிஞ்சுக்கணும் நிறைய பேர் கேட்கறாங்க. அது எனக்கு எதுக்குங்க? இப்போ உங்களுக்கு கிளாஸ் எடுத்து நான் கேட்டு நான் ஏன் தெரிஞ்சுக்கணும்னு கேட்டாங்க. இப்போ கோவிடுக்கு நிறைய பேர் மாஸ்க் போடுங்கன்னு சொல்றாங்க. நான் ஏன் போடணும்னு கேட்டா போட்டுக்காத கோவிட் வரும். இப்போ டிராபிக் சிக்னல்ல எப்படி ஓட்டணும், டிராபிக் ரூல்ஸ் கத்துக்கிட்டு எக்ஸாம் எழுதி அதுக்கப்புறம் தானே ரோட்டுக்குன்னு வரோம் நம்ம. நான் ஏன் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்? நான் ரோட்ல இஷ்டத்துக்கு போவேன்னா அது ஆகுமா? ஆகாது. ஃபார் அவர் ஓன் சேஃப்டி தெரிஞ்சுக்கணும். சிலது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஃபேமிலி சேஃப்டிக்கு, நம்ம சேஃப்டிக்கு ரேபீஸ் எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பழகுங்க. அதுக்கான வேக்சின் போட்டுக்கோங்க. உங்களை சுத்தி இருக்கிற நாய்களுக்கு வேக்சின் போடுங்க. அவ்வளவுதான். இட்ஸ் ஆஸ் சிம்பிள் அஸ் தட். ப்ரிவென்டபிள் மெஷர்ஸ் நாங்க ஏங்க எடுக்கணும்? அடிப்படை பிரச்சனையே அழித்தொழிச்சிடலாம் இல்லையா? ஆப்சல்யூட்லி. என்னுடைய நெய்பர் ஒருத்தருக்கு வந்து இந்த நாய் கடிக்குமோ, அந்த நாய் முதல்ல கடிக்குமோன்ட்டு முதல்ல எடுத்துரும். இந்த நாய் கடிக்க வருமோ அப்படின்ற பயம் இருக்கும். எப்ப பார்த்தாலும் நாய் பார்த்து கத்திட்டே இருப்பாரு. இது நான் ஜோக்கா சொல்லல, சீரியஸா சொல்றேன். அவரோட வைஃபுக்கு வந்து பாம்பு கடிச்சிருச்சு. பாம்பெல்லாம் ஒழிச்சிடலாமா? நீ போய் வீடு கட்டினதே வயல்ல, அந்த வயல் இல்லாம அந்த இப்போ எல்லா இடமும் நம்மளே ஸ்ப்ரெட் ஆகிட்டே போறோம். ஒரு வைரஸ் மாதிரி ஹியூமன்ஸ் தான் ஸ்ப்ரெட் ஆகிட்டே போறோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம காஞ்சிபுரம் சென்னை எதுவும் நமக்கு எதுவும் தெரியாது. ஒரு எல்லையே இல்லாம போயிட்டே போவோம். அப்போ எல்லாமே நம்மளதான் ஆக்கிக்கிறோம். அங்க இருக்கிற ஜீவங்கள், பாம்பு எல்லாமே XYZ எல்லாமே. அப்ப அதெல்லாம் என்ன பண்றது? இன்னைக்கு நாய் இது பண்ணிடுவீங்க, நாளைக்கு ஒரு தராசு எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க சொன்ன இந்த செக்யூரிட்டி கொடுக்குது தெருநாய், அண்ட் தெருநாய்களுடைய அட்வான்டேஜஸ் எல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சுட்டு இந்த ஒரு பக்கம் வந்து தராசு அவங்க கையில் கொடுத்தா மக்கள், காமன் பீப்புள், விக்டிம்ஸ், இதுவரை பாதிக்கப்பட்டவங்க வைக்கக்கூடிய அந்த ட்ராமா அண்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ரொம்ப சீரியஸ் இஷ்யூஸாக இருக்குது. அந்த தராசு மேலே உயர்ந்துருச்சு இல்லையா? என் குழந்தை கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறோன்னா 1000 பேர் வந்து தான் குழந்தையே கடிச்ச மாதிரி பேசுறாங்க, எமோஷனலா பேசுறாங்க. எனக்கு இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு நான் ஒரு இதுல வெளிப்படையா சொல்லும் போது ஃபுல் நாடே என்ன கொதிக்குது. குழந்தை இப்படி கடிச்சிருச்சா அப்படின்னு கொதிக்குது. அவங்க வீட்டு குழந்தைக்கே நடந்த மாதிரி. ஏன் சார், குழந்தைங்கன்றது அவ்வளவு ப்ரையாரிட்டியா இருக்கும் போது ஏன் குழந்தைங்க மேல இவ்வளவு வன்மம், ஏன் எவ்வளவு மர்டர்ஸ், ரேப்ஸ்ன்னு நடக்குது சொல்லுங்க. அது இன்னொருத்த பண்றதானே, அவனுக்கு அது குழந்தையா தெரியலையா? அப்போ பட் இந்த கம்பேரிசனே வந்து இல்லாஜிக்கல். இது விச் கம்பேரிசன்? அதாவது குழந்தைகளுக்கு நடக்கக்கூடிய பாலியல் வன்முறைகளையும் தெருநாய்களுடைய இந்த குழந்தைகள் கடிக்கிறது ரெண்டையும் வந்து கம்பேர் பண்றதே வந்து இல்லாஜிக்கல். அது ஒண்ணு. நாயும் குழந்தையும் கம்பேர் பண்றது கூட தப்பு அப்படின்னு சொல்றாங்க சார். நீங்க இது ஹியூமனை கேட்டா நாயா குழந்தையா அப்படின்னு கேட்டா ஹியூமனை கேட்டா குழந்தைன்னு சொல்லும். அதுவே நீங்க ஒரு நாய் ஹியூமனா நாயான்னு கேட்டா என்னன்னு சொல்லும்? நாயின்னு சொல்லும். அது அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ். இன்னொன்னு, எங்களை கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ரெண்டுமே ஜீவங்க தான் நாங்க சொல்லுவோம். ஏன் பிரச்சனைனா இங்க என்ன, ஒரே இல்ல ஒரே ஒரு பெர்ஸ்பெக்டிவ் டிஃபரன்ஸ் ஒண்ணு இருக்கு. என்ன பிரச்சனைனா, நாயை நீச்ச ஜென்மமா பாக்குறவனுக்கு மட்டும்தான் குழந்தையோட நாய் கம்பேர் பண்ணா தப்பா தெரியும். நாயை வந்து நீச்ச ஜென்மமா பார்க்காத எங்களுக்கு, தெய்வமா எல்லா ஜீவங்களுக்குள்ள தெய்வத்தை பாக்குற எங்களுக்கு அந்த கம்பேரிசன் தப்பா தெரியல. இப்போ ஒரு அனிமல் ஆக்டிவிஸ்டா டாக்ல வர நீங்க வந்து எல்லாருக்கும் பேலன்ஸா ஒரு முடிவுக்கு வரணும்ல, அப்படி ஏதாவது ஒரு முடிவு நீ உங்ககிட்ட இருக்கா? ஏன்னா தெருநாய்களை வந்து
கூட்டிட்டு போகிறதுலேயும் சிக்கல்கள் இருக்கு. அனிமல் குறிப்பிட்ட டாக் லவர்ஸ்க்கு அவங்க கூட்டிட்டு போற முறையில சிக்கல் இருக்கு. அதை நம்ம ஓப்பனா பட்டவர்த்தனமா நம்ம வெளிப்படையா அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அவங்க சுருக்கு போட்டு இழுத்துட்டு போறாங்க அப்படிங்கிறதுலையும் சிக்கல்கள் இருக்கு. சுருக்கே போடக்கூடாது ஃபர்ஸ்ட். ஸோ அது எல்லாத்தையும் சுமூகமா கொண்டு வர்றதுக்கு ஒரு தீர்வு வரணும்ல. தீர்வுன்னா ப்ராப்பர் இதான் சார், ஸ்டெரிலைஸ் பண்ணணும், வேக்சின் பண்ணணும். இது நாங்கள் அப்பத்துலேருந்து இதுதான் சொல்லிட்டு இருக்கோம். இப்போ அதிகமாக காரணமே பார்த்தீங்கன்னா இவங்க சரியா அவங்க கடமையை செய்யாததுனால தான். இவங்க கார்ப்பரேட் சரியா அவங்க கடமையை செய்யாம ஊழல் பண்ணிட்டு ஒரு கட்டத்துக்கு மேல மக்களே நம்ம கிட்ட வருவாங்க. ஸோ அப்போ நம்ம ஒண்ணா எடுத்து வச்சு இதை ஈஸியா பண்ணிடலாம். இதுதான் இவங்க கான்செப்ட், புரியுதுங்களா? இது இதுக்கு மக்களே முன் நிற்கிறாங்க. இது இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இதுதான் உண்மை. இது தெரியாம தான் இவங்க எங்களுக்கு தெரியலன்னு பேசிட்டு இருக்காங்க. ஊழல் நடக்கிறது எங்களுக்கு தெரியலன்னு பேசிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு தெரியாம தான் இவங்க அதுக்கு ஓகே சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நாங்க பாத்தீங்கன்னா சாப்பாடு மட்டும் போடல, அதுக்கு வேக்சினும் பண்றோம், கருத்தடையும் பண்றோம். நாங்க கம்மி பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆக்சுவலா எங்களால வளருதுன்றாங்க அதிகமா. நாங்க வளர்க்கணும்னா சாப்பாடு மட்டும் போட்டாதான் வளரும். நாங்க கருத்தடை பண்ணும்போது அப்புறம் எப்படி அது இன்னும் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கும்? சொல்ல போனா எங்களால் ஒரு குறிப்பிட்ட டாக் தான் பார்க்க முடியும். இது கார்பரேஷனும் கூட சேர்ந்து பண்ணாதான் இதை கட்டுப்படுத்த முடியும். ஸோ சொல்யூஷன் என்னன்னா நாங்களும் பண்றோம், கார்பரேஷனும் அதை கைக்கு கரெக்டா பண்ணா மட்டும்தான் இதுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். டாக் லவர்ஸா இருக்கிற நம்மளே ஏன் கருத்தடை பண்ணி அப்போ அது கட்டுப்படுத்துறோம் இல்லையா? டாக் லவர்ஸ் தானே நம்ம. அப்போ சார் கார்பரேஷன்லயே ஃபர்ஸ்ட் சரியா பிளட் செக் பண்ணி தான் கருத்தடையே பண்ணணும். அந்த மிஷின்ஸே பாதி ஃபோன்ல இல்ல. அது அப்புறம் எப்படி டாகுங்க பொழைக்கும்? நாங்க சாப்பாடு போறது இப்போ கருத்தடை ஆபரேஷன்கள் நடக்குதா? சும்மா நிறைய இருக்கு, 101% நிறைய இருக்கு. நீங்க செக் பண்ணீங்கன்னா நீங்களே தெரியுமே, நிறைய டாக விட்டுருவாங்க, குடல் இதுவாகி போயிட்டு இருக்கும். நிறைய நடக்குது. அது ப்ராப்பரா பண்றது கிடையாது. அது என்னவா ஆகும்? அதுக்கு பிறகு அந்த நாயுடைய நிலைமை இறந்து போயிடும் சார். இன்னொன்னு சில டாக் ரேபிஸ் மட்டும் கிடையாது, சிடின்னு ஒரு வைரஸும் இருக்கு. அவங்க ஃபவுண்ட்ல எல்லாம் ஒன்னா வைக்கும் போது நல்லா இருக்க டாக பிடிச்சிட்டு போயிடுறாங்க. வச்சுட்டு விடும்போது சிடி டாகோட தான் விடுறாங்க. அது சிடி பாத்தீங்கன்னா இன்னொரு டாக்டர் காத்துலயே டப்புன்னு பரவும். அப்படி ஒன்னொன்னு மாறிதான் ஒன்னொன்னு அப்படி ஆயிடுது. இப்போ மைக்ரோ சிப்னு ஒன்று போகிறாங்க. அது ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கு தேவையே இல்லை சார் மைக்ரோ சிப். ஸோ மைக்ரோ சிப் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் கூட ஜிசிசி கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் ஒரு பெரிய தரவு வெளியிட்டு இருக்காங்க. இத்தனையில 1000 அது ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கு தேவையில்லை. ஏன்னா ஸ்ட்ரீட் டாக்ஸே நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம். அதை எதுக்கு மைக்ரோ சிப் போறாங்க? எனக்கு ஸ்கேம் சார். மைக்ரோ சிப்பிங் இஸ் தி நெக்ஸ்ட் ஸ்கேம் அண்ட் கரப்ஷன். மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கணும். எத்தனை சேனல்ஸ்ல எல்லா ஏரியால இருந்து கால் பண்ணுங்க, எங்களுக்கு ஏபிசிக்கு கால் பண்ணுங்க, எங்களுக்கு இங்க கருத்தடைக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எத்தனை சேனல்ஸ்ல வந்திருக்கு சொல்லுங்க. நிறைய பேருக்கு கருத்தடைனாவே என்னன்னு தெரியாதுங்க. இன்னைக்கு சாப்பாடு வைக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு எல்லாருக்கும் முடியுது. அந்த அளவுக்கு அதை எடுத்துட்டு போய் நீ மக்களுக்கு உள்ள போய் ரீச் பண்ணிடுற. ஆனா கருத்தடை பண்ணணும், ராபிஸ் வேக்சினேஷன் போட்டா நமக்கு ராபிஸ் வராதுன்ற விழிப்புணர்வு அங்க பாமர மக்கள் இன்னும் யாருக்கும் தெரியாது. சோ இந்த நாயை ஒழிச்சு ஃபர்ஸ்ட் ஷெல்டருக்கு எடுத்துட்டு போய் வைக்கணும்ன்றதே தப்பு. ஷெல்டர்னா ஃபர்ஸ்ட் என்ன? ஷெல்டர் இட்ஸ் மென்ட் ஃபார் டிசேபிள்ட் அனிமல்ஸ். அதாவது ரோட்ல இருக்க முடியாத, கண்ணு தெரியாத, கால் பேரலைஸ்ட், அதாவது நம்ம ஆளுங்க வண்டி ஏத்திட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் இங்க யாருமே பேச மாட்டாங்க. இங்க நாய்க்கு என்ன குரூவாலிட்டி நடக்குது? நாய் வாய் கிடையாது அது சொல்றதுக்கு. அப்படி நடந்தா ரேப்ல இருந்து அபியூஸ்ல இருந்து எல்லாமே அதுக்கும் தான் நடக்குது. சரியா? அதுவும் வாயில்லா ஜீவன் தான். ஸோ ஷெல்டர்னா என்ன அப்படின்னா அந்த டாக்ஸை அதாவது ரோட்ல சர்வைவ் பண்ண முடியாத டாக்ஸ் தான் ஷெல்டர்ல வைக்கணும். நல்லா இருக்கிற டாக்ஸை கொண்டு போய் எப்படி ஷெல்டர்ல வைப்பாங்க? இந்த மாதிரி வெறுநாய் தாக்குதலுக்கு எந்த நாய் செஞ்சதோ அந்த நாய் கருணை கொலை செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான தரவுகள் இருக்கா சட்டத்துல? அது வெறிநாய்ங்கிறது ரேபிட் டாகா இருந்தது அப்படின்னா அந்த நாயே 10 நாள்ல இறந்து போயிடும். நமக்கு பிரிவென்ஷன் ஆஃப் க்ரூவல்டி டு அனிமல்ஸ் ஆக்ட்ல அந்த மிருகவதை சட்டத்துல ரேபிட் டாக்ஸை கொல்லக்கூடாதுன்னு தான் போட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா எல்லா நேரத்துலையும் ரேபிஸா இருக்கும் நமக்கு தெரியாது. ரேபிஸ் அப்படிங்கிறது நமக்கு போஸ்ட்மார்ட்டம்ல மட்டும்தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். நிறைய நாய்கள் அக்ரெசிவா இருக்குங்கிறதுனாலே அது ரேபிஸ் அர்த்தம் கிடையாது, வேற காரணங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால ஐசோலேஷன்ல வைப்பாங்க. 10 நாள்ல அந்த நாய் இறந்து போகல அப்படின்னா அது வேற காரணமா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால அதை கொல்றது கிடையாது, கருணை கொலை பண்ணுவது கிடையாது அந்த மாதிரி வெறி நாய்கள். இன்னைக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைக்கும் இன்டைரக்டா இந்த பிரீடிங் மாஃபியாவுக்கு ஏதாவது லிங்க் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. அது அவங்க எதுக்கு ஒரு பிரீட் ப்ரொமோஷன் பண்றாங்க, பிரீட் சுப்ராமசி ப்ரொமோஷன். இந்த ஜாதி நாய் வச்சிருந்தாதான் நீ உயர்ந்தவன், இதை தெருநாய் வச்சிருக்கிறவங்க எல்லாம் கேவலமானவங்கன்றப்ப நாய் வளர்க்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிறவங்க கூட என்ன பண்றாங்க, தெருநாய்களை எடுக்காம இந்த மாதிரி காசு கொடுத்து பிரீட் டாக்ஸை வாங்கி வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப எத்தனை பேர் வீட்டுல இன்னும் திருநாய்களை அவங்க எடுத்து வளர்த்துருக்கலாம். இன்னைக்கு அதுவும் ஒரு பிரச்சனைக்கு பங்களிக்கிற மாதிரி தானே இருக்கு. மக்களுக்கு நாய்கள் மேல இந்த மாதிரி ஒரு வெறுப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட். அதாவது அங்கங்க நீங்க சொல்றீங்க இந்த மாதிரி நாய்னாலே சிலர் கொஞ்சம் இதா இருக்காங்க. பட் இதே இந்திய பாரம்பரியத்துல தான் இப்போ ஹிந்து ரிலீஜியன்ல காலபைரவருக்கு வாகனமா வச்சிருக்காங்க.
அதுக்காக வேண்டியே நிறைய பேர் சாப்பாடு போடுறாங்க, அது ஒரு நல்ல விஷயம் நடந்துகிட்டு இருக்குன்னு வைங்க. அந்த மாதிரி மக்களும் இருக்காங்களே, மக்கள்லேயே 2 டைப் இருக்காங்க இல்லையா? ஸோ நம்ம ஒட்டுமொத்தமாக இப்போ எப்படின்னா ஒட்டுமொத்தமாக இவங்க வந்து டாக் லவர்ஸ் எல்லாம் பேசுகிறப்ப அது மக்களுக்கு அகேன்ஸ்டாக போய் முடிஞ்சிருது இல்லை? எல்லாரும் சொல்லுவாங்க, இப்போ இவ்வளோ நீங்கள் நாய்க்காக பேசுகிறீங்க இல்லையா, இதே மனுஷங்களுக்காக பேச வேண்டியதானே? சாப்பாடு வைக்கும்போது கூட எவ்வளோ கஷ்டப்படுறவங்க இருக்காங்க, அவங்களுக்கு பண்ண வேண்டியதானே? யாரு அவங்க? லைக் லெஸ் ஃபார்ச்சுனேட் பீப்புள், நம்மளை விட கம்மியாக சம்பாதிக்கிறவங்க ஆகட்டும், கஷ்டப்படுறவங்க ஆகட்டும், பசியில இருக்கிறவங்க, ரோட்ல இருக்கிறவங்க, இவங்களை நாங்க என்ன பண்றோம்? அதுக்கும் கீழே ஏழை விட ஏழையான இந்த தெருவுல கஷ்டப்படுற ஜீவங்களுக்கு சாப்பாடு வைக்கிறோம். அதுக்கு வாயும் இல்லை. உங்களுக்கு வாயாவது இருக்கு, கை இருக்கு, இப்படி பிச்சை எடுக்கையாவது கை இருக்கு, நடந்து போய் ஏதாவது ஹெல்ப்னு கேட்க கால் இருக்கு, அட்லீஸ்ட் வந்து எனக்கு இங்க வலிக்குதுன்னு சொல்ல வாய் இருக்கு. அதை விட கஷ்டப்படுறது அது. ஒருத்த அடிச்சுட்டா கூட இன்னொருத்த கொஞ்சம் அன்பு காட்டினா வாலாட்டிட்டு வரும். ஏன் ரேப் பண்றவங்க கிட்டயே பாவம் அது வாலாட்டிட்டு போதுங்க. ஏன் அவனை கடிச்சு கொதறிடலாம்ல? அது ஏன் பண்ணல? அவன் கொஞ்சம் அன்பு காட்டியிருப்பான். தி ஆர் எக்ஸ்ப்ளாய்டிங் தானே. அப்போ மனுஷங்க எல்லாம் வந்து, நான் சொல்றேன், எல்லாமே இப்போ இன்னைக்கு உலகத்துல இருக்கிற அத்தனை பிரச்சனைக்கும் காரணம் மனுஷனால அதிக டாக் பாதிக்கப்பட்டிருக்கா, இல்ல டாக்னால மனுஷங்க பாதிக்கப்பட்டிருக்காங்களா அதிகமா? நீங்களே சொல்லுங்க. நீங்க சோசியல் மீடியால பார்க்கும்போது இதுதான் பெருசா பேசப்படுது. ஆனா எங்கள்கிட்ட ப்ரூஃபோட இருக்கு, டாக் தான் மனுஷங்களால அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ எல்லாரும் கேக்குறாங்கல்ல, யாராவது டாக் கடிச்சா நீங்க சப்போர்ட் பண்றீங்க, நீங்க அந்த பொறுப்பு எடுத்துப்பீங்களான்னு கேக்குறீங்க. சும்மா இருக்கிற டாக, கைண்டா ஃப்ரெண்டா கூப்பிட்ட வர டாக ஒருத்தன் தூக்கி போட்டு அடிக்கிறான், வேணும்ட்டு காரை விட்டு ஏற்றி கொள்றான். டாக் கடிச்சா அந்த பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன். சும்மா இருக்க டாக ஒருத்தன் கொள்றான், அப்ப அதுக்கு நீங்க பொறுப்பு எடுத்துப்பீங்களா? 5 வருஷம் ஜெயில் இருக்கு. சும்மா இருக்க டாக கொன்னா 5 வருஷம் ஜெயில் இருக்கு, அதுக்கு நீங்க பொறுப்பு எடுத்துப்பீங்களா? வேற எவனோ கொள்றான், உங்களால எடுத்துக்க முடியுமா? முட்டாள்தனமா தானே இருக்கு இந்த பேச்சு. இதை தான் கேட்கறாங்க. 3 வேளைக்கு நல்லா சோறை போட்டு இவங்க வச்சிடுறாங்க. அதனால நாய் வந்து இது மாதிரியான இந்த குழந்தைங்களை சுத்து போடுறது, இது எல்லாமே பண்றதுக்கான அடிப்படை எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா, ஃபீடர்ஸ் வந்து ஓவர் ஃபீட் பண்றாங்க நாய்க்கு. அப்படின்னாலும் ஓவர் ஃபீடிங் பத்தி நீங்க கேட்க வேண்டியது மிஸ்டர் முரளிதரனை தான். ஏன்னா நான் ஸ்ட்ரெயிட்டாவே சொல்றேன், கொரோனா டைம்ல 16 லட்சம் ரூபாய் டொனேஷன்ஸ் கலெக்ட் பண்ணி நான் நாய்க்கெல்லாம் சாப்பாடு போட்டிருக்கேன் அப்படின்னு முரளிதரன் சார், யாரு இங்க வந்து இந்த பக்கமா உட்காந்து அனிமல் ஆக்டிவிஸ்ட், அவரும் டாக் லவ்வர் கிடையாதான், ஓகே ஃபைனா, அவர் சொன்னாரு, சார் எங்களால 16 லட்சம் ரூபாய் டொனேஷன் எல்லாம் கலெக்ட் பண்ணி எல்லாம் ஓவர் ஃபீடிங் அவர் மாதிரி பண்ண முடியல சார், நாங்க எங்களால முடிஞ்சதுதான் பண்றோம், இத்தனைக்கும் அவரு அவ்வளவு பண்ணிட்டோம், நீங்க ஓவர் ஃபீட் பண்றீங்க அப்படின்னு இந்த ஷோல உட்கார்ந்து இன்னொருத்த ஃபீடர்ஸ கேள்வி கேட்கிறாரு. அதான் சொல்றேனே, இந்த மாதிரி பாய்சன் எல்லாம் யாரு கொண்டு வர்றாங்க? டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கிற அந்நியன். நான் என்ன சொல்வேன்னா, அவர் அந்நியன் மாதிரி. இன்கேர் முரளிதரன் இன்னைக்கு சொல்றாரு, இந்த ஃபீடர்ஸ் யாருமா, அம்மோ இவங்க எல்லாம், இன்னைக்கு பார்த்தேன் நான் அவரோட இன்டர்வியூ பார்த்தேன், இவங்க எல்லாம் எலைட் பீப்புள். எப்படி என்னோட ஐடி என்ன சொல்றாரு, எலைட் பீப்புளா? நான் எலைட் சார், கார்ல வர்றவங்க எல்லாம் எலைட்னா இன்னைக்கு சென்னையில எத்தனை பேர் எலைட்னு நீங்க சொல்லுங்க. இஎம்ஐல கார் வாங்கினவங்க எல்லாம் எலைட்னா கார்ல வர்றதா பிரச்சனை. கார்ல வர்றவங்க கூட ரோட்ல நடந்து போகாம பறந்தெல்லாம் வரமாட்டாங்க சார். நாங்களும் எல்லாம் தெருவா போயிட்டு தான் சார் சாப்பாடு வைக்கிறோம். என்னமோ நாங்க கார் எப்படி இவங்க போர்ட்ரேட் பண்றாங்க தெரியுமா எங்களை? அப்படியே கார் நைஸா ஓட்டிட்டே அங்க நாய் வந்த உடனே விண்டோ கீழே இறக்கி இங்கிருந்து இப்படி போயிட்டு இப்படி ஏத்துற மாதிரி பேசக்கூடாது. நாங்களும் நடந்துதான் போய் சாப்பாடு வைக்கிறோம், ரெஸ்பான்சிபிளா குப்பை ஆக்காம. இவ்வளவு குப்பை இருக்கிற சென்னையில அதெல்லாம் தெரியாது, நாங்க குப்பையை ஆக்குறோமா? நாங்க கருத்தடையும் பண்றோம், சாப்பாடும் போடுறோன்றாரு, எங்களாலையும் பெருகுதுன்றாரு. பெருக வைக்கிற நாங்க ஏன் கருத்தடை பண்ண போறோம்? அது அவரே தான் சொல்றாரு. நாங்க ஏன் கருத்தடை பண்றோம்? இல்ல ஊழலை பத்தி கரெக்டா பேசியிருக்காரு, ஏன் நீ நான் ஷோல பேசல? அவரு அங்க பேசியிருக்க வேண்டியதானே, அதை போட்டிருக்கலாம்ல. மத்த டிவி ப்ரோக்ராம்லாம் பேசுறாருல, ஏன் அங்க பேசல? ஏன் அவர் அனிமல் ஆக்டிவிஸ்டா இருக்கறனாலயே உங்களுக்கு வருத்தமா இருக்கா? அவர் பிரீட் டாக ப்ரோமோட் பண்ற மாதிரி தான் பேசுறாரு லாஸ்ட்ல. சார் நாங்கயாவது ஒரு சைடு தான் நிக்கிறோம், அவர் எந்த சைடு நிக்கிறாருன்னு அவருக்கே தெரியல. இப்போ அவரு என்ன சொன்னார் தெரியுமா? இந்த நீயா நானாக்கு அப்புறம் அந்த பவு எபிசோடு வந்த ப்ரோமோ கட் பண்ணாங்களா, அது ப்ரோமோ வந்த பிறகு எக்ஸ்ல இவர் போட்டுட்டு இருக்காரு, இவங்க எல்லாம் மனநிலை பாதிக்கப்பட்டவங்க, இவங்களை வந்து யாரும் ட்ரோல் பண்ணாதீங்கப்பா அப்படின்னு. நாங்கயாவது ஒரு பக்கம் தான் நிக்கிறோம், நீ எந்த பக்கம் நிக்கிறேன்னு உனக்கே தெரியாது. அப்புறம் நீ யாரு, எதுக்கு இந்த டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு கேக்குறோம், வேற ஒன்றும் இல்லை. நீ ஃபீட் பண்ணவங்களை திட்டுற,
அப்புறம் நீ வந்து இங்க ஊழலை பத்தி இது பண்ற, அப்புறம் அது கார்பரேஷன் பண்ண வேண்டியது தானே, நீ ஏன் பண்றேன்னு அங்க நீயா நான் நல்லா கேக்குறாரு. டாக் லவர்ஸ் வந்து இல்ல ஃபீடர்ஸ் வந்து பிரச்சனை நடக்கிற இடத்துல நீங்க அந்த பொறுப்பை கொஞ்சம் முன்னாடி நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த பொறுப்பை அவங்க எடுத்து பண்றதுதான் அந்த கருத்தடை பண்ணி தடுப்பூசி இவ்வளவு பெரிய பொறுப்பு அதுதான் அவங்க எடுக்கிற மிகப்பெரிய பொறுப்பு. விழுந்துட்டா உனக்கு நான் ஹாஸ்பிட்டல் செலவு பார்த்து போனா அவங்க நாய் பின்னாடி ஒரு டெய்லி போயிட்டு நின்று பார்த்துட்டு இருக்க முடியுமா? இது எப்படி இருக்குன்னா, அது நாய் பண்ணிடுச்சு, அந்த ஆதங்கத்தை நாய் மேலதான் காட்ட முடியல, ஊமால காட்டுன்ற மாதிரிதான் இருக்கு. இன்னொன்னு பண்றோம் சார், இன்னொன்னு பண்றோம். இது சாப்பாடு விற்கிறதாகட்டும், இது மத்த கருத்தடை இதெல்லாம் தாண்டி நாங்க அடாப்ட் டோன்ட் ஷாப்னு உயிர் கொடுத்து எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கோம். நாங்க தெருவுல இருந்து அடாப்ட் பண்ணிருக்கோம், ஆளுக்கு இங்க எல்லாரும் வச்சிருக்கோம். அப்போ those dogs are less from the streets. நீங்க மைனஸ் ஆயிடுச்சு அத்தனை டாக். இப்போ எல்லாரும் சொல்றாங்க இன்னும் 10 வச்சுக்கோ, 20 வச்சுக்கோ. why are you not asking the right people? எங்களை நீங்க எதுக்கு காலர் பிடிச்சி கேக்குறீங்க? நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்றீங்க, காசு இல்ல ஏதோ ஒன்று ஹெல்ப் பண்றீங்க, அந்த ஃப்ரெண்டு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டாரு, நீங்க பொறுப்பு எடுத்துப்பீங்களா ஹெல்ப் பண்ணதுக்கு? இட்ஸ் சேம் நோ, போத் ஆர் சேம் நோ. இந்த இடத்துல எனக்கு ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தெரியுது. அவங்க பக்கத்துல இருந்து நாங்க ஏதோ நாய்கள் தெருவில் தான் இருக்கணும், நீங்க அகற்றக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒன்று வைக்கிற மாதிரி நினைக்கிறாங்க. நாங்களும் தெருவில் நாய் எண்ணிக்கை மிக அதிகமாக குறையணும், இல்லாம போகணும், இதுதான் நாங்களும் சொல்றோம். எதுக்கு இருக்கணும் நாயின்னு கேக்குறாரு முரளிதரன். எதுக்கு இருக்கணும் நாய்? நாய் கடவுள் படைச்சது, நீயோ நானோ கடவுள் படைச்சது. எதுக்கு இருக்கணும்ன்ற எப்படி ஒரு கேள்வி கேட்ப? நீ கடவுளா? கேள்வி கேட்கறதுக்கு நீ கடவுளா? கிடையாது. அங்க என்ன நாங்களா கொண்டு போய் நாயை விட்டோம், இல்ல நாங்க பிரீட் பண்ணோமா அந்த இண்டி டாக்ஸ? கிடையாது. இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு பொண்ணு சொல்லுது, அக்கா நான் வந்து ஒரு டாக போகும்போது நான் வந்து அது என்ன துரத்துச்சுன்னா நான் திரும்பி பார்த்து அது ஷூன்னு சொல்லுவேன். அந்த இதே 4 டாக் துரத்தி வந்துச்சுன்னா நான் திரும்பி பார்த்து பயப்படுவேன்க்கா, என் மூஞ்சில பார்த்தா எனக்கே பயம் வந்துடும், எனக்கு பயமா இருக்கும் அப்படின்னு. அப்ப அந்த 4 நாயோ இல்ல 5 நாயோ வர்றதுக்கு உண்டான காரணம் என்ன? கார்பரேஷன். ஸோ நீங்க கார்பரேஷன் கருத்தடை பண்ணி ஒழுங்கான வேக்சினேஷன் போட்டிருந்தா இவ்வளவு டாக்ஸ் எண்ணிக்கை வந்திருக்காது சார். இதை நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம், எங்க சொந்த செலவுல பண்றோம். இன்னைக்கு ஆப்போசிட்ல உட்காந்து டாக்ஸ் ஃபீட் பண்றவங்கனாலதான் இந்த பிரச்சனைன்றாங்க. நாங்க ஃபீட் பண்ணி எங்க ஓன் செலவுல நாங்க ஸ்டெரிலைசேஷன் பண்றோம், நாங்க வேக்சினேஷன். இதை ஏன் நீங்க ஏன் பண்றீங்க? கவர்மெண்ட் ஜிசிசி பண்ண வேண்டிய அவங்க ஃபெயில் ஆயிட்டாங்க, அவங்க ஃபெயில்டு. அப்படின்னா இந்த காப்பகம் இவங்க எல்லாம் வச்சுட்டு இப்ப ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, தெருவுல இருக்கிறவங்களுக்கு நீங்க ஏதோ போய் ட்ரெஸ் கொடுப்பீங்க, எது கொடுப்பீங்க? அவங்களுக்கு ஏதோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு கொடுப்பீங்க, அது ஒரு ஹெல்ப் தானே. ஆனா இவங்களோட நோக்கம் என்ன தெரியுமா? மனுஷங்களுக்கு வேணா எவ்வளவு வேணாலும் செய், நீ கூட 7 ஆயிடு செஞ்சு, அப்போ உன்னை பாராட்டுற. ஆனா நீ வந்து இந்த ஜீவங்களுக்கு செய்யறது வந்து நான் தப்பா பாக்குறேன்ற மாதிரி இருக்கு. இந்த காக்காக்கு எத்தனையோ பேர் சாப்பாடு வைப்பாங்க, காக்கா வந்து ஆகாயத்துல பறக்குது, நமக்கு இடைஞ்சலாவே இல்ல, அது சாப்பிடும் போயிடும். என்னதான் சொன்னாலும் அதுக்கு ஒரு ஹண்டர் இன்ஸ்டிங்க்ட் இருக்குல்ல மேம். ஹண்டர் இன்ஸ்டிங்க்ட் நம்ம பொதியலாம், நம்ம நிறைய பொதியலாம், ஆனா ஒரு பிரச்சனை இருக்குல்ல சார். நமக்கு மனசு இல்ல சார். நம்மளோட இப்ப 10 லட்சம் பேர் இந்த பூமியில வாழ்றோம்னா அதுல 1 லட்சம் டாக் இருந்தா கூட நமக்கு மனசு இல்ல சார் அவங்கள வாழ விடுறதுக்கு. அது தெருவுல இருந்தா கூட நீ உனக்கு சொத்து இருக்கு, உனக்கு யூடிஎஸ் வேல்யூ பாக்குற, வாசல் வைக்கிற, அங்க வாசல்ல கூட சாப்பாடு வைக்க விட மாட்டாங்க, எல்லாம் உனக்குன்னு இருக்கு. ஆனா அந்த தெருவுல விடுறது, அந்த தெருவுல கூட அவங்கள வாழ விடக்கூடாது அப்படி நீ நினைக்கிறனா, அப்போ உன் மனசு காரணமா இல்ல உனக்கு என்ன காரணம்? உனக்கு இறக்கம்ன்றது கொஞ்சம் நமக்கு இருக்கணும், ஹியூமனிட்டின்னு ஒண்ணு இருக்கணும் சரியா? குழந்தைங்களை துரத்துதுன்னா சார் எல்லா டாகும் துரத்தலையே சார். ராபிஸ் வந்த டாகோ இல்ல வந்து இது ரொம்ப தப்பான வாதம், ரொம்ப தப்பான வாதம். வேற எது எல்லா நாயும் துரத்தலன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? 101% எல்லா நாயும் துரத்தல. நானும் சென்னையில தெருக்கல்ல தான் சுத்திக்கிட்டு இருக்கோம். ராபிஸ் டாக் என்ன துரத்திருக்கு தெரியுமா? என்ன துரத்திருக்கு சார்? அவங்க எந்த நாயுமே துரத்தலன்னு சொல்லல, எல்லா நாயும் சொல்றாங்க. ராபிஸ் நாய் மட்டும் தான் துரத்துங்கிற பார்வை முன்வைக்கிறாங்க, அது ரொம்ப தப்பு. குழந்தைங்கள தான் நிறைய நாய்கள் துரத்துதுங்கிறதா இங்க பிரச்சனையே. எல்லா ராபிஸ் நாய் தான் துரத்துது அப்படிங்கிறது, நார்மல் நாய் துரத்துது. ஒரு மாப் மென்டாலிட்டி மக்களுக்கு வருது இல்ல, ஒருத்தனை அடிச்சா ஒரு 10 பேர் சேர்ந்து அடிக்கிறோம்ல. நம்ம என்ன பண்றோம்? குழந்தைங்களுக்கு நம்ம என்ன சொல்லி தரோம்? அதே தான் நாய்களுக்கு இருக்கு. அப்ப அதை அட்ரஸ் பண்றதுக்கு உங்ககிட்ட என்ன சொல்யூஷன் இருக்குங்கிறத நம்ம அந்த அதுக்குள்ள வரணும். இது வரைக்கும் நாங்க கிட்டத்தட்ட ஒரு 3 மாசமா ஜிசிசியோட சேர்ந்து கருத்தடையும் வேக்சினேஷனும் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா குறையலையே மேம். இத்தனை வருஷத்துல எத்தனை வருஷம் ஜிசிசி வேக்சினேஷன்ஸ் பண்ணிருக்காங்க நீங்க எனக்கு சொல்லுங்க? வேக்சினேஷன் டிரைவ்ஸ் இன்னைக்கு என்ஜிஓஸ் அத்தனை ப்ளூ கிராஸ்ல இருந்து ஒரு என்ஜிஓஸ் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய என்ஜிஓஸ் ஆர் கமிங் ஃபார்வர்ட். 5000 அனிமல்ஸ் ஒரு டைம்ல கிட்டத்தட்ட ஒரு 15 days 20 daysல ஒரு ஸ்ட்ரெச் எடுத்து பண்றாங்க. அந்த மாதிரி ஜிசிசி எனக்கு நீங்க ரெக்கார்ட் எடுத்து கொடுத்துருங்க. 2020ல இருந்து 25 வரைக்கும் எத்தனை வேக்சினேஷன் டிரைவ்ஸ் எடுத்திருக்காங்க? இங்க கார்ப்பரேஷன்
பண்ண கருத்தடை வேக்சினை விட எங்களை மாதிரி ரெஸ்கியூர் பண்ணதுதான் அதிகம். அவ்வளவு அதுவும் பண்ணிருக்காங்க. பண்ணலனா இன்னும் அதிகமா இருக்கும். ஒன்றும் இல்லை, இப்போ கூட ஒன்றும் கிடையாது. இத்தனை நாள் நம்ம தவறிட்டோம், இருந்த சட்டங்களை ஒழுங்காக கைப்பிடிக்கல. இனிமேலாவது அதை சரியான முறையில் அரசாங்கத்தின் பக்கத்திலும் சரி மக்களின் பக்கத்திலும் சரி கொஞ்சம் புரிதல், அவேர்னஸ். இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட்ல சாப்பாடு வைக்கிறவங்கள வைக்கவே கூடாதுன்னு பைலா போடுறது, அந்த நாயெல்லாம் கொண்டுடு விஷம் வச்சுட்டு வேற இடத்துல விடுன்னு பண்றதை விட, இந்த செக்ரட்டரி பிரசிடென்ட்னு ஒரு 4 பேர் உட்காந்துருப்பாங்க, நாட்டுக்கே பிரசிடென்ட் நினைச்சிட்டு, இவங்களுக்கெல்லாம் அவங்க உன்னோட வேலையும் சேர்த்து பண்றாங்க, அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சு உங்களை சுத்தி இருக்கிற நாய்களை நீங்க கருத்தடை பண்றதுக்கு பொறுப்பெடுத்துக்கோங்க அப்படின்னு ஊக்குவிக்கலாம். ஆல்ரெடி சட்டத்தில் இருக்கிறது தானே, ஒன்றும் இல்லாத எதையுமே சொல்லலை. அதை கொஞ்சம் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணி தெரியாதவங்களுக்கு தெரிகிற வகையில் பண்ணி அக்ரெசிவ் அனிமல் பர்த் 100 காப்பகங்கள் அமைக்கிறதுக்கு பதிலாக 100 கருத்தடை மையங்கள் வச்சு ஒரு நாளைக்கு இத்தனை நாய் அப்படின்னு பண்ணுங்க. ஐடி கம்பெனிஸ் இருக்கா, அவங்கள சுற்றி ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்கு அவங்க பொறுப்பெடுத்துக்கிட்டோம். சிஎஸ்ஆர் இனிஷியேட்டிவ்ஸ் பண்ணுற மாதிரி நாங்கள் பண்ணுறோன்னு எடுத்துக்கிட்டோம். பண்ணுற கம்பெனிஸ் இருக்காங்க. அதே மாதிரி எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு பொறுப்பை நம்ம டெலிகேட் பண்ணலாம். இது எல்லாமே கம்ப்ளீட்லி பாசிபிள். தொடர்ந்து பேசுவோம் இன்னும் நிறைய விஷயங்களை. இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்திற்கும் நேரத்திற்கும் ரொம்ப நன்றி. Thank you so much. MCR Pure Cotton Club, formals and casual shirts. கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல ஒரு லேண்ட் வெறும் 8 லட்சம் தான். ஸ்ரீ பேபி ப்ளூ ஜே கோயம்புத்தூர். AAA College of Engineering and Technology, Sivagasi, Counseling Code 4680.